ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் அஸ்ஸாமில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்வேரியபிளி சிட்டியாக இருந்தாலும் சரி, ரூரலாக இருந்தாலும் நிறைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் எல்கேஜி டு ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதில் அஸ்ஸாமில் ஒரு வெல்கம் மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சில சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் என்னென்ன அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது எந்த ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், சாய்க்கியா ஸ்கூல் அப்படின்னு ஸோ ஒரு ட்ரஸ்ட் மூலம் அந்த ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் சார்பாக அவரோட நினைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரிவிலேஜ்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ட்ரைபல் ஏரியா, ஸோ புவர் பீப்புள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் அங்கே என்ன மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இப்போ நார்மலாக இருக்கிற சிஸ்டத்துலேருந்து எப்படி டிஃபர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக ஸ்கூலில் எல்கேஜியிலேருந்து மற்ற ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது ஒவ்வொரு ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி, சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜியிலேருந்து என்ன மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம நேஷ்னல் பார்க் இருக்குது, வைல்ட் லைஃப் சேங்சுரி இருக்குது, இல்லை வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட காக்னேட்டிவ் ஸ்கில், மற்ற ஸ்கில் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கலாக என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல என்விரான்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஈவன் தோ லோ எஜுகேஷன், அதாவது எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் ஃப்ரீ ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணாலும் அங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் லேபு, ரொபாட்டிக் லேப், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் பெய்டு ஸ்கூலில் என்னென்ன சிஸ்டம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது இல்லாமல் லைப்ரரி, எல்லா சிஸ்டமே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமாக அவங்க வந்து என்ன சிஸ்டம் இருக்கணும், எப்படி பீப்புளை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேபிட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஸ்டூடெண்ட்டோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இது இல்லாமல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக 100 மார்க்ஸ்னால் அதுக்கு வந்து 100 மார்க்ஸ்க்குமே நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பேட்டர்ன் தான் பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகடமிக் இல்லாமல் நான் அகடமிக்கும் சில மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடைசியில் ஸ்கோருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையும் கவுண்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்னா 10% மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும், 10% வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா குட் பேரண்டிங், யார் வந்து சில்ட்ரனோட எஜுகேஷன் மேலே அக்கறை இருக்கோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10% ஸ்கோர் அலோகேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20% வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அவங்க வந்து சில்ட்ரன் மேலே வந்து அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இன்னோவேட்டிவ் வேல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடல்னால் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், ஹிஸ்டாரிக்கலாக கேள்விப்பட்டிருப்போம். ஜப்பானில் வந்து ஸோ இந்த சிஸ்டம் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துக்குவாங்க. இப்போ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓனாக சில இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தியரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ ஒரு டீச்சர் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை விட வந்து பார்த்திங்கன்னா இவங்க கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்மி மெம்பருக்கு அதிகமாக டீச்சர் இருக்கிற மாதிரி இவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஸோ பேரண்டிங் ஆக்டிவிட்டி இதில் இன்வால்வ் ஆகிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸை வந்து கூட்டிகிட்டு போகும்போது நிறைய நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் சில ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்டாக, ப்ராஃபிட் ஓரியன்டாக சில இதை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க மார்க்கெட்டிங்ஸ் இதையும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மற்ற ஸ்டேட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி இருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் ஃபாலோ பண்ணால் ஸோ எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிஸ்னஸ் பேஸில் இல்லாமல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்குது.